ஜீசஸ். இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு நாவின் அதிகாரமும் அதில் மறைந்திருக்கிறதான ஆசீர்வாதமும் சாபமும். நாம் பேசுகிற வார்த்தையில் தேவன் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். நாம் என்ன பேசுகிறோமோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை வைத்துத்தான் நான் கடந்த வாரம் ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நாம் என்ன காரியங்களை பேசுகிறோமோ, எந்த காரியத்தை நாம் உச்சரிக்கிறோமோ, எந்த காரியத்தை நாம் அடிக்கடிக்கு நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வருகிறதோ அப்படியே நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அதுதான் இங்கே வேதம் சொல்லுகிறது. மரணத்தையும் உன்னுடைய நாவில் தான் வச்சிருக்கிறாரு, ஜீவனையும் உன் நாவில் தான் வைத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னா, நீ நன்மையை பேசும் பொழுது உன் வாழ்க்கை நன்மை உள்ளதாகவும், நீங்கள் தீமைகளை பேசும் பொழுது உங்கள் வாழ்க்கை தீமை உள்ளதாகவும் மாறப்படுகிறது. அப்படின்னா நீங்கள் பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குது? நல்லதான காரியங்களை பேசிக்கிட்டே இருக்கிறீங்களா, உங்கள் வாழ்க்கையும் நன்மையாகத்தான் இருக்கும். அல்லது அடிக்கடிக்கு உங்கள் வாழ்வில் இருந்து கெட்ட வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு சண்டை போட்டுக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையும் அப்படியே தான் இருக்கும். நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. ஏன்னா வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள். நீ எதை பிரியப்படுற? எதை பிரியப்படுகிற? நீ நன்மையை பிரியப்படணும் அப்படின்னா உன் வார்த்தையும் நல்லதாகத்தான் இருக்கணும். நீ பேசுகிற வார்த்தையும் நன்மையான ஒரு காரியத்தில் தான் இருக்கணும். நீ பேசுகிற வார்த்தையும் விசுவாசத்தில் தேவனுக்கு பிரியமாக உன் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு பிரியப்படுத்துகிற ஒரு வார்த்தையாய் இருக்கும் பொழுது நீங்கள் நன்மையானதை புசிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா நீ எப்போது நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கிறியா? நெகட்டிவான வார்த்தை தான் உன்னுடைய வாயிலிருந்து வருதா? அப்படித்தான் உன் வாழ்க்கை இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 12வது அதிகாரம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 12வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? அப்படின்னா பொல்லாங்கருடைய வாயிலிருந்து நன்மையான வார்த்தை வரவே வராது. கெட்டவன் என்னைக்குமே நல்ல காரியத்தை என்ன குறிச்ச மாட்டான், பேசவே மாட்டான். அதான் இங்க வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்படின்னா உள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். உனக்குள்ள நன்மையானது, உனக்குள்ள தேவனுக்கு பிரியமானது, அல்லது நீ நன்மையான காரியத்தை பேசணும், நீ ஆசீர்வாதத்தை குறித்து பேசணும் அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கும், நீயும் நன்மையானதை சுதந்திரித்து கொள்ளுவ. அல்லது உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகளோ, அல்லது உன் இருதயத்திற்குள்ள தவறுதலான எண்ணங்களோ, அல்லது உன் இருதயத்திற்குள்ள மற்றவர்களை குறித்த ஒரு தவறுதலான எண்ணத்தோடு நீங்கள் பேசுகிற எந்த வார்த்தையும் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலும் அது நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அதுதான் இங்க வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உள்ள என்ன இருக்குதோ அது வெளியே வரும். உள்ள என்ன நிரப்பப்பட்டு இருக்குதோ அது வெளியே வரும். சில நேரங்களில் நீங்கள் பலகீனமாக இருப்பீங்க. நீ பலகீனமாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அடிக்கடிக்கு நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், ரொம்ப பலகீனமாக இருக்கிறேன், ரொம்ப பலகீனமாக இருக்கிறேன். அதையே நீங்கள் சொல்லிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறும். நீங்கள் பலகீனத்திலே இருப்பீங்க. நீங்கள் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு டயர்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, உங்களுக்கு பலகீனம் இல்லாமல் நீங்கள் பலத்தோடு கூட தான் இருப்பீங்க. ஆனாலும் அந்த வார்த்தை நீங்கள் சொல்ல 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 எல்லா காரியத்திற்கும் அந்த வார்த்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது நீங்கள் அந்த கனியை புசிப்பீர்கள் என்று சொன்னால் உன்னை பலகீனத்துக்குள் அந்த வார்த்தை கொண்டு போய் விட்டுவிடும். நீ என்ன சொல்றியோ அப்படித்தான் உன் வாழ்க்கை இருக்கும். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. சில நேரங்களில் ஒரு கஷ்டத்துக்குள்ள நீ போவ, ஒரு குறைபாடுகளுக்குள்ள நீ போவ, ஏதோ ஒரு வறுமைக்குள்ள போவ. ஐயோ என் வாழ்க்கை வறுமையாக இருக்குதே, என் வாழ்க்கை இப்படி போச்சே, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா, இனிமே என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்காதா, என் வாழ்க்கை இப்படியே தான் கடந்து போகுமா என்று நீ சொல்லிக்கிட்டே இருந்த அப்படின்னா ஒரு நாளும் நீ முன்னேறவே மாட்ட. அப்படியே தான் இருப்ப. ஒரு குறைபாடுக்குள்ள போகிற, ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள போகிற, அல்லது ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு அவமானத்தின் பாதைக்குள்ள நீங்க கடந்து போகும் பொழுது இது எல்லாம் தெய்வம் மாற்றுவா. ஒரு நாள் இது எல்லாம் என் வாழ்க்கையில மாறும், நான் ஒரு நாள் நல்லா இருப்பேன், என்னை நல்லா கர்த்தர் வைத்திருப்பார் என்கிற வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள இருந்து வரும் பொழுது நீ என்ன சொல்லுகிறியோ அப்படியே கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாத்தி தருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா நாம் பேசுகிற வார்த்தை தான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். அப்படின்னா நீ தீமையில பிரியப்பட்டனா நீ தீமையை தான் புசிப்ப. நீ நன்மையானதை பேசுவ அப்படின்னா உன் வாழ்க்கையில நன்மையானதை தான் தெய்வம் தருவார். அப்போ தெய்வத்தினுடைய நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உன்னுடைய வார்த்தை எப்படி இருக்கணுமா? ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தையா இருக்கணும். அப்படின்னா நெகட்டிவா என்னைக்குமே பேசாதீங்க. நெகட்டிவா பேசவே பேசாத. எப்பொழுதுமே பாசிட்டிவ் திங்ஸ், எப்பொழுதுமே பாசிட்டிவா. ஒரு காரியம் நடக்கலையா? நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், அது என் வாழ்க்கையில் நடக்கும். நீ சொல்லிக்கிட்டே இருந்து பார், அது நிச்சயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். அதை நடக்காம நீ ஒரு நாளும் இருக்க மாட்டேன். அதை தெய்வம் நிச்சயமா உன் வாழ்க்கை நடத்தி தருவார். ஆனா அவர் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா உன் வாயின் வார்த்தைகள் நன்மை உள்ளதா இருக்கணும். அல்லேலூயா. அதைத்தான் இன்னைக்கு உங்களோடு கூட நான் பேச போகிறேன். கடந்த வாரத்தில் ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தை எப்பொழுதுமே நெகட்டிவாகவே இருக்காது. அவர் எப்பொழுதுமே பேசுகிற வார்த்தை பாசிட்டிவ் திங்ஸ் தான். எப்பொழுதுமே பாசிட்டிவ் திங்ஸ் தான் பேசுவார். எப்பொழுதுமே அவர் வாயிலிருந்து ஒரு விசுவாச அறிக்கை தான் வந்துகிட்டே இருக்கும். அப்போ தெய்வத்தினோடு கூட நாம் இருக்கும் பொழுது, அந்த தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தையும் அப்படி மாறுமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. அவர் வாழ்க்கை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் அற்புதத்தை பார்க்கணும் அப்படின்னா உங்கள் வார்த்தை அப்படி இருக்கணும், உங்களுடைய காரியங்கள் அப்படி இருக்கணும், உன் இருதயம் அப்படி இருக்கணும், உன்னுடைய வார்த்தையின் செயல்பாடுகள் அப்படி இருக்கணும். அந்த அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் வரும் பொழுதுதான் தெய்வம் உங்களை ஆசீர்வாதமாகவே நடத்துவார். அல்லேலூயா. நம் ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 8வது அதிகாரம்
மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க கேட்போமே. இயேசு ஆ கப்பர்நகூமில் ஆ. பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, நல்ல வசனத்தை கவனிங்க. இயேசு ஒரு கப்பர்நகம் என்கிற ஒரு ஊரில் இயேசு இருக்கிறார். அவர் அந்த இடத்துல இருக்கிறார் என்று ஒரு அதிபதி கேள்விப்பட்டு வேதம் சொல்லுகிறது, 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, வாசிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே ஆ. திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு கிட்ட வந்து அவன் ஒரு வேண்டுதல் வைக்கிறான். என்ன வேண்டுதல் வைக்கிறான்? அவன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் உடம்பு முடியாம இருக்கிறான். அவன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் எப்படி இருக்கிறான்? உடம்பு முடியாம, திமிர்வாதக்காரன் என்று சொன்னா படுத்த படுக்கையில இருக்கிறான் என்று அர்த்தம். அவனால எதுவுமே செய்ய முடியல. இதை பார்க்கிற அந்த இதை பார்க்கிற அந்த அதிகாரி இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். வாசிங்க 7வது வசனம். அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொத்தமாக்குவேன் என்றார். ஆண்டவர் சொல்றார், எப்பா நீ கவலைப்படாத, நான் வர்றேன், உன் வீட்டுக்கு நான் வர்றேன், நான் நேரடியா வந்து அவனை தொட்டு அவனை சுகமாக்குகிறேன் என்று அந்த அதிகாரியிடத்தில் அவன் சொல்லும் பொழுது அவன் என்ன வாரியம் சொல்றான்? வாசிங்க. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. ஐயா, நீர் பெரிய ஆளு, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று வேதம் சொல்லுகிறது. நீர் ஒரு பெரிய பரிசுத்தவான், நீர் என் வீட்டுக்குள்ள வர முடியாதப்பா. என் வீட்டுக்குள்ள வருகிறதுக்கு நான் அவ்வளவு பாத்திரவான் நான் அல்ல. ஆனா அவன் என்ன சொல்றான்? வாசிங்க. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நீ என் வீட்டுக்கு வர வேண்டாம்ப்பா. அப்பா, நீங்க வீட்டுக்கு வருகிறதுக்கு நான் பாத்திரவான நல்ல. நீங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து என்னை ரொம்ப நீங்க கஷ்டப்படவும் வேண்டாம். நீங்க ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. நீங்க ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. அந்த வார்த்தை என் வேலைக்காரனை சுகமாக்கிவிடும் என்கிற விசுவாசம், என்கிற நம்பிக்கை. நல்லா தெரிஞ்சுக்குங்க, எப்பொழுதுமே ஏதோ ஒரு பாதைக்குள்ள உன் வாழ்க்கை போகுது. ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. ஏன் தேடி வந்திருக்கிறீங்க? ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனையின் மத்தியில தான் உங்க வாழ்க்கை என்ன பண்ணுது? போய்கிட்டே இருக்கு. இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிராதா? இதுல இருந்து எனக்கு ஒரு அற்புதம் நடந்துராதா? நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டேனா என்கிற எண்ணம் உன் இருதயத்திற்குள்ள இருந்து கொண்டிருக்கிறதே, அந்த எண்ணத்தை நீ அதிகரிக்க வேண்டும். எப்படி? இயேசுவை தேடி போகும் பொழுது நிச்சயம் எனக்கு அற்புதம் நடக்கும். என் ஆண்டவரை தேடி போகும்போது நிச்சயம் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்கிறதான அந்த விசுவாசத்தோடு கூட, அந்த நம்பிக்கையோடு கூட நீங்க சொல்லுகிற எந்த வார்த்தையும் அப்படியே உங்க வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இங்க இயேசுவினிடத்தில் வந்து சொல்றான், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? சொஸ்தமாகுவான். 13வது வசனத்தை வாசிங்க. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். நீ விசுவாசித்தபடியே. உன் விசுவாசம் என்ன? உன் விசுவாசம் என்ன? நீ எந்த அளவுக்கு அவரை நம்புற, எந்த அளவுக்கு நீ இயேசுவை நம்புகிற, அதுதான் வசனம் சொல்லுகிறது. உன் விசுவாசத்தின் படியே ஆக கடவது என்றார். வாசிப்போம். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அப்படின்னா அவன் விசுவாசத்தின்படி அவன் சொஸ்தமாயிட்டான். அவன் விசுவாசத்தின்படி சொஸ்தமாயிட்டான். நீ போ, உன் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை,
அவன் விசுவாசிக்கிறான், அவன் நம்புகிறான். இவர் சொல்லிட்டாரு, இவர் சொன்னா நிச்சயம் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், என் வேலைக்கார சொஸ்தமாவான் என்று சொல்லி அந்த விசுவாசத்துல வந்தானே, அந்த விசுவாசத்துக்குள் வந்து அந்த அறிக்கை இடும் பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது. 14வது வசனத்தை வாசிப்போம். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜெரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அப்படின்னா இயேசு போகிற இடத்துல எல்லாம் அற்புதம் நடக்குது. ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் போகிறார் அங்கெல்லாம் அற்புதம் நடக்குது. அப்படின்னா அவர் மேல் வைத்திருக்கிறதான நம்பிக்கை, அவர் மேல் வைத்திருக்கிறதான ஒரு விசுவாசம், அந்த விசுவாசத்தும் அந்த நம்பிக்கையோடு கூட நீ எந்த காரியத்தை நீ அறிக்கை இடுகிறீங்களோ அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு காரியத்தையும் தெரிஞ்சுக்கணும். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம், லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. பின்பு அவர் கெனேசரேத்து கூடல் அருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். இயேசு கெத்சேமனே என்கிற ஒரு கடல் அருகே வந்து நிற்கிறார். எங்க நிற்கிறார்? கடல்ல வந்து நிற்கிறார். அந்த கடல் அருகே அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே திரளான ஜனம் அவர் எல்லாரையும் சூழ்ந்து கொண்டது. இயேசு அங்கே நிற்கிறார். வேதம் சொல்லுகிறது 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்படின்னா 2 படகு கரையில நிக்குது, 2 படகு கடையில நிக்குது. அதுல மீனும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவங்க என்ன பண்றாங்க? அந்த வலையை அலசிட்டு அதை காய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க கடற்கரை நின்று கொண்டு இருக்கிறாங்க. வாசிங்க 3வது வசனம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அந்த படகுகளில் ஒன்றில் அவர் யார் ஏறினது? இயேசு ஏறி நிற்கிறார். அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அது கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இயேசு போதகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். எங்க உட்கார்ந்து போதகம் பண்றாரு? படகுல. அந்த படகுல உட்கார்ந்து இயேசு போதகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இப்போ பிரசங்கம் பண்ணி முடிஞ்சு போச்சு. எல்லாரையும் பிரசங்கம் பண்ணி முடிச்சு அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் அவர் நடக்கிற சம்பவம் என்ன? 4வது வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, 2 படகு நிக்குது. அதுல 1 பேதுருடைய படகு. அதுல போய் ஏறி உட்கார்ந்து தான் இயேசு பிரசங்கம் பண்றாரு. இப்போ பிரசங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, எப்பா உன் படகு வெறுமையா இருக்குது, நீ என்ன பண்ணு, அதை எடுத்துக்கிட்டு போய் ஆழத்துல தள்ளி வலைகளை போடுங்கள் என்று அவர் சொன்னார். வாசிங்க தொடர்ந்து. அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அப்படின்னா ராத்திரி முழுவதும் அவங்க எவ்வளவோ காரியத்தை செஞ்சிட்டாங்க. ராத்திரி முழுவதும் கடலுக்குள்ள இருந்துட்டான், வலைய போட்டு இருக்கிறான், ஒரு மீனு கூட அகப்படலை. இந்த பக்கம் போட்டிருப்பான், அந்த பக்கம் போட்டிருப்பான், அல்லது தள்ளி கொண்டு போய் போட்டிருப்பான். என்னென்னமோ செய்ய முடியுமோ அத்தனை காரியத்தை செய்து விட்டான். ஆனா ஒண்ணு கூட என்ன பண்ணல, அகப்படவில்லை. அப்படின்னா உள்ள போகும் பொழுது அவன் என்ன யோசிச்சுட்டு போயிருப்பான்? உள்ள போகிறோம், நிறைய மீன் கிடைக்கும், அந்த மீனெல்லாம் கொண்டு வரலாம், கொண்டு வந்து நல்லா விற்று நல்லா வியாபாரம் பண்ணி நல்ல காசு சம்பாதிக்கலாம் என்கிற எண்ணத்தோட தான் கடலுக்குள்ள போகிறான். ஆனா போனவன் எப்படி திரும்பி வரான்? வெறுங்கையோட வரான். The empty handed.
வெறும் கையோட தான் வர்றான். அந்த வெறும் கையோட வந்து தான் படவை கரையில நிறுத்தி என்ன பண்றான், வலைய அலசிக்கிட்டு இருக்கிறான். அதைத்தான் இயேசு பார்க்கிறார், பார்த்து சொல்லுகிறாரு, இப்போ உள்ள தள்ளிக்கிட்டு போ, இப்போ உள்ள தள்ளிக்கிட்டு போ, இப்போ உள்ள தள்ளிட்டு போய் ஆழத்துல கொண்டு போய் வலைய வீசு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அதற்கு அவன் கொடுக்கிற பதில், ஐயரே நாங்கள் முழுவதும் என்ன பண்ணிட்டோம், வலைய போட்டுட்டோம், ஆனா ஒண்ணு கூட அகப்படவில்லை. சொல்லிட்டு என்ன சொல்றான் வாசிங்க, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அப்படின்னா அதுக்கு கீழ்ப்படுகிறான் அர்த்தம், அதுக்கு கீழ்ப்படுகிறான். அட உங்களுக்கு ஒரு வேலையே இல்லைங்க, எப்போ பார்த்தாலும் போடு உள்ள போடுறீங்க, எங்கே போகிறது? நான் ராத்திரெல்லாம் உள்ள கடந்தேன், ஒரு மீன் கூட அகப்படலை, ஒரு மீன் கூட அகப்படலை. இப்போ நீங்கள் சொன்ன உடனே உள்ளே போயிட்டு அகப்பட்டுருமா, வந்துருமா? இன்னைக்கு நம்ம அப்படிதான் கேள்வி கேட்போம், ஆமாம் தானே? இன்னைக்கு அப்படிதான் நம்ம கேள்வி கேட்போம். ஐயா பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், ஐயா இதைத்தான் நீங்கள் எப்போவுமே சொல்கிறீங்க, இதைத்தான் நீங்கள் எப்போவுமே சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. ஏன் பயமாக இருக்குது? சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணலை, நம்பலை. சொல்லுகிற வார்த்தையை உங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலை, ஏற்றுக்கலை. அந்த வார்த்தை உள்ள போகாததுனால தான் உங்களுக்குள்ள இருந்து என்ன வார்த்தை வருது, பயம் என்கிற வார்த்தை வருது, அவிசுவாசமான வார்த்தை வருது, நெகட்டிவான வார்த்தைகள் வெளியே வருகிறதுக்கு காரணமே சொல்லுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதபடியினால தான். அல்லேலூயா. அதைத்தான் பேதுருக்கிட்ட அவர் சொல்றாரு, உள்ள போய் வலைய போடு. நாங்க ராத்திரெல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், ஒன்னும் அகப்படல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்கிறோம். வாசிங்க, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அவர் சொன்னா செய்வாரு, அவர் சொல்லுகிற வார்த்தையை நம்பினா அது நிச்சயம் நடக்கும். உன் இருதயத்துக்குள்ள நீ என்ன யோசிக்கிற, உன் இருதயத்திற்குள்ள நீ என்ன நினைக்கிற, இது நடக்காது நீ நினைப்ப, ஆனா மற்றவங்க சொல்லுவாங்க அது உன் வாழ்க்கையில நடக்கும். ஆனா மறுபடியும் நீ யோசிப்ப இது நடக்கவே நடக்காது, ஆனா மறுபடியும் உனக்கு வார்த்தை வரும், நிச்சயம் அது நடக்கும். ஆனா நிச்சயம் நடக்கும் என்று சொல்லுகிற வார்த்தை நீ ஏற்றுக்கொண்டு அது என் வாழ்க்கையில தெய்வம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நீ போகிறியா, நிச்சயம் வாழ்க்கையில நடந்தே தீரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ராத்திரி எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, படகுல போய் நின்று வலைய போட்டு மீன் கிடைக்குமா, ராத்திரி எல்லாம் பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. ஆனா இவர் சொல்றாரு, வலைய வீசுறாங்க. வேதம் சொல்லுகிறது, மீன்களை மிகுதியாய் பிடித்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. அப்படின்னா நீ நினைப்ப எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன். எப்படி வைப்பாரு? அடுத்த கேள்வி கேட்காத. உன்னை ஆசீர்வாதமா வைக்கிறேன்னு சொன்னாரா, நிச்சயம் செய்வார், நிச்சயம் கர்த்தர் செய்வார். உன்னுடைய அறிக்கை என்ன இருக்கணும், என்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாரு, என்னை ஆசீர்வதிப்பாரு. என்னை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னாரு, என்னை பெருமையா வைப்பாரு. என் குடும்பத்தை நல்லா வைக்கிறேன்னு சொன்னாரு, நிச்சயம் நல்லா வைப்பாரு. அந்த நம்பிக்கையோடு நீ இருப்ப அப்படின்னா அடுத்த மாசம் இல்லைங்க, இந்த வாரத்தில் நீ அற்புதத்தை பார்ப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் உன் இருதயத்தினுடைய ஏக்கம். நீ என்ன சொல்லுகிற உன் வாயின் வார்த்தைகள், உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய செய்கைகள், உன் இருதயத்திற்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் உன் வாயில வரும். அப்போ உன்னுடைய இருதயத்தில் நீ என்ன வைத்திருக்கணும், விசுவாசத்தை வைத்திருக்கணும். என்ன, இயேசுவை நான் தேடி வந்திருக்கிறேன், எனக்கு அற்புதம் நிச்சயம் செய்வார், எனக்கு அற்புதம் நிச்சயம் செய்வார், எனக்கு தெய்வம் நிச்சயம் ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த நம்பிக்கை, அந்த எண்ணத்தோடு கூட நீங்கள் வரும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 7வது வசனம். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும், என்ன படகுகள்? 2 படகு. 2 படகு தானே அவர் பார்த்தாரு.
அது 2 படகும் காலியாக தான் இருந்துச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது உள்ள போனது ஒரு படகு தான். ஆனால் உள்ள இருந்து வெளியே வரும்போது 2 படகு நிரம்பத்தக்க அமிழத்தக்க, வேதம் சொல்லுகிறது 2 படகுகளும் அமிழத்தக்க நிரப்பினார்கள். அப்படின்னா இழுக்க முடியலன்னு அர்த்தம். மீனை இழுக்க முடியல. ராத்திரி எல்லாம் பிரயாசம் பண்ணி பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. ஆனா இவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உள்ள போனா இழுக்க முடியாதபடிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தெய்வம் தருகிறாரு. அல்லேலூயா. அப்படின்னா கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும். நீ கவலைப்படாதன்னு சொல்றாரா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீ கவலையே படாத, உன் கூட நான் இருப்பேன்னு கர்த்தர் சொல்லுவார். ஆனா நீ போகிற பாதை பார்த்தீங்கன்னா எப்பவுமே கவலை உள்ள ஒரு பாதையாகத்தான் இருக்கும். நீ கண்ணீரின் பாதைக்குள்ளத்தான் நீ போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனா தெய்வம் சொல்லுவாரு, கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிற, உன் கண்ணீரை துடைப்பேன். ஆனா கண்ணீர் துடைக்கிற ஒரு சூழ்நிலை கூட உன் வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. ஆனா நீ என்ன நம்புற? ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, நீ கவலைப்படாதன்னு சொன்னாரு, என் கண்ணீரை துடைப்பன் தானே சொன்னாரு. அவர் நிச்சயம் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு நீ இருந்த அப்படின்னா யாரையோ ஒருத்தர் அனுப்பி வச்சு உன் கண்ணீரை தொடச்சி விடுவாரு. அல்லேலூயா. நடக்க முடியாத சூழ்நிலையில கூட உன்னை நடக்க வைத்து உன்னை கர்த்தர் காரியங்களை செயல்படுத்துவார். அதுதான் தெய்வம், அதுதான் இயேசு. அப்ப அந்த இயேசுவை நீ நம்பி வந்திருக்கிற அப்படின்னு சொன்னா உன்னை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 11வது அதிகாரம். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். பியூட்டிஃபுல்லான வார்த்தை இது. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்ப. இன்னைக்கு ஏன் தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு அற்புதத்தை நம்மளால பெற்றுக்க முடியல அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய நேரத்தில் நமக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஒரு நெகட்டிவான ஒரு திங்ஸ், இது ஆயிடுமா, இப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா. காலையில் எழுந்த உடனே ஒப்பாரி வைக்கவே வைக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் எழுந்த உடனே என்ன பண்ணுவாங்க? உடனே ஓன்னு ஒப்பாரி வைப்பாங்க. என்ன வைப்பாங்க? ஐயோ இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இது இப்படி போகுது, இது இப்படி போகுது, இந்த நாளெல்லாம் இப்படி தான் இருக்குமோ. டோன்ட் டெல் தட். அதை சொல்லவே சொல்லாத. காலையில் எழுந்த உடனே உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன? இந்த நாள் முழுவதும் கர்த்தர் என்ன நல்லா வச்சிருப்பாரு, இந்த நாள் முழுவதும் தெய்வம் என்ன நல்லா வச்சிருப்பார் என்று சொல்லி பாருங்க. அந்த நாளையே கர்த்தர் உங்களுக்கு தலைகீழ மாத்தி கொடுத்துருவாரு. அந்த நாளே தெய்வம் நல்லா வச்சிருப்பார். நீ சொல்லுகிற வார்த்தை, அதுதான் வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். அப்படின்னா நீ நன்மையை புசித்த, நீ நன்மையான வார்த்தைகளை சொல்லுவ அப்படின்னா அந்த நாள் முழுவதும் நீ நன்மையானதை தான் புசித்து கொண்டிருப்பாய். அல்லேலூயா. அதைத்தான் இங்கே இயேசு சொல்லுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? வாசிங்க 41வது வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். யாரு? லாசருன்னு சொல்லி ஒரு மனுஷன். அவ செத்து போய் 4 நாள் ஆச்சு. எத்தனை நாள் ஆச்சு? வாசிப்போமா? 38வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதில் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. அப்படின்னா உள்ள பொணத்தை வச்சுட்டு மேல அந்த கல்லை வச்சு மூடிட்டாங்க. ஒரு குகையில வச்சு மூடிட்டாங்க. வாசிங்க தொடர்ந்து.
கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இயேசு சொல்லுகிறார், எப்பா அந்த கல்லை என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்கள் என்று சொல்றார். வாசிங்க. மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே இப்பொழுது நாருமே. ஏன் நாருமே? வாசிங்க. 4 நாளாயிற்றே என்றார். அப்படின்னா அவன் செத்து போய் 4 நாள் ஆகுது. அவனை கொண்டு போய் கல்லறையில வச்சுட்டாங்க. வைக்கப்பட்டு இடத்துல 4 நாள் கழிச்சு இயேசு வந்து நிற்கிறார். எதுக்கு வந்து நிற்கிறாரோ அவனை உயிரோடு கூட எழுப்பி கொண்டு வருகிறது இருக்கு. நடக்க முடியாத ஒரு சம்பவம், நடக்கவே நடக்காத ஒரு காரியத்தை நடத்தி காட்டும்படியாக என் ஆண்டவர் இயேசு வந்து அங்க நிற்கிறாரு. அதுதான் அவன் சகோதரி சொல்றா, நாருமே. ஏன் நாரும்? 2 மணி நேரத்துக்கு மேலே இந்த பாடி செத்து போச்சு. அதாவது நம்ம உயிர் போயிடுச்சு அப்படின்னா மேக்சிமம் 2 மணி நேரம் தான். அதுக்கு மேலே இதில் ஒன்றுமே இருக்காது, எல்லாம் கெட்டு போயிடும். ரத்தம் உறைஞ்சிருச்சுன்னா இறுதியம் உள்ள இருக்கிற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன பண்ணும், உடஞ்சிரும், எல்லாம் கம்ப்ளீட்டாக காலியாயிடும். காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரத்திலே அது நாத்தெடுக்க ஆரம்பிச்சிடும். உள்ள அழுகிடுச்சுன்னா நாத்தெடுக்கும். ஒரு நாள்லேயே என்ன பண்ணோம், அதிகமான நாற்றங்கள் உருவாக்கப்படும். ஆனால் இவனை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க. அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஸ்பெஷலிட்டிஸ்லாம் அன்றைக்கி கிடையாது. அன்றைக்கி கொண்டு போய் அவனை தூக்கி போய் என்ன பண்ணிட்டாங்க, சுற்றி துணியை சுற்றி உள்ளே போட்டாங்க. உள்ளே போட்டு குகையில் வச்சு மூடிட்டாங்க. 4 நாள் கழித்து இயேசு வந்து சொல்கிறார், ஏம்மா நீ விசுவாசமாக இருந்தா தேவனுடைய மகிமையை நீ காண்பன்னு சொல்கிறாரு. அவன் ஆச்சரியப்படுறா, எப்படி அவன் செத்து போய் 4 நாள் ஆச்சு, இப்ப கல்ல திறந்தோம் அப்படின்னு சொன்னா நாத்தந்தான் அடிக்கும், எப்படி ஆண்டவரே என்று சொல்லும் பொழுதுதான் இயேசு சொல்ற 41வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். கல்லை எடுத்து போட்டார்கள். தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு இப்ப ஒரு ஜெபம் பண்றாரு. அந்த கல்லை எடுத்து போட்டு அந்த கல்லறைக்கு பக்கத்தில் வந்துட்டு இப்போ இயேசு ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறாரு பாருங்க. பிதாவே எனக்கு எப்போதும் செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னைக்கு அப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை நமக்கு வர்றதே கிடையாது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் அப்படிப்பட்ட வார்த்தை வர்றதில்லை, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அப்படிப்பட்ட வார்த்தை என்ன பண்ணுறதில்லை, வர்றது இல்லை. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க கூட, தேவனை நல்லா தெரிஞ்சவங்க கூட அவவிசுவாசமாகவே பேசுவாங்க, அவவிசுவாசமாகவே என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அவவிசுவாசமாகவே ஜெபிப்பாங்க. இது நடக்காது, இது நடக்கவே நடக்காது. ஆண்டவர் சொன்னார், எங்கே செஞ்சார், எதுவுமே செய்யலையே, செய்கிறந்தான்னு சொன்னார், பண்ணுறந்தான்னு சொன்னார், இன்னைக்கு வரைக்கும் பண்ணலையே, அப்படியே புலம்பி கொண்டு இருந்தோம் அப்படின்னா அப்படியே தான் உன் வாழ்க்கை இருக்கும். ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், செய்யவே மாட்டார். அவர் செய்கிறேன்னு சொல்லிட்டாரா, சொன்னதை சொன்னபடி தெய்வம் நிச்சயம் செய்வார். அவர் செய்வார் என்கிற நம்பிக்கை என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்க ஜெபம் எப்படி வருமா, விசுவாசத்தோடு கூட வரும். எப்படி? பிதாவே எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நீங்க கேட்குறீங்களே, நான் ஜெபிக்கும் போதெல்லாம் நீங்க கேட்குறீங்களே, உமக்கு நன்றி. நம்ம எப்பயாவது சொல்லியிருக்கோமா? அப்படி சொன்னது கிடையாது. நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என் சத்தத்தை நீங்க கேட்குறீங்களான்ற உமக்கு நன்றி நம்ம சொன்னது இல்லையே. ஆனா இயேசு சொல்லுகிறார், நான் எப்போதும் நான் ஜெபிக்கும் போதெல்லாம் எனக்கு செவி கொடுக்கிற உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். வாசிப்போ. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டாரு. எல்லாரும் சொல்றாங்க, எப்பா போவாத, நடக்காது, நடக்கவே நடக்காது, செத்து போய் 4 நாள் ஆச்சு, ஒரு நாள்னா கூட எப்படியாவது எழுப்பி கொண்டு வந்து நம்ம நம்பலாம். செத்து போய் 4 நாள் ஆச்சு, நாத்தம் அடிக்கும், உள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா காலி, நடக்கவே நடக்காது. இயேசுவை தவிர அங்க இருக்கிற எல்லாருமே அதான் சொல்றாங்க. இயேசுவை தவிர அங்க இருக்கிற எல்லாம்
அதை தான் சொல்றாங்க, நடக்கவே நடக்காது. ஆனா இயேசு வருகிறார், ஜெபிக்கிறாரு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். வாசிப்போம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். மரித்தவன் வந்துட்டான். அதுதான் வார்த்தையினுடைய அதிகாரம், அதுதான் வார்த்தையின் அதிகாரம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. உன் வாழ்க்கை செத்து போச்சுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க, நீ எழுந்திருக்கவே மாட்டேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உன் வாழ்க்கை படுத்த படுக்கத்தான், எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் உன் வாயிலிருந்து கர்த்தர் என்னை தூக்குவார் என்ற வார்த்தை வந்துச்சுன்னா தேவன் எல்லாருக்கும் முன்னாடி தூக்கி நிப்பாட்டுவார். உன்னை தூக்கி நிப்பாட்டுவாருங்க. எல்லாரும் சொல்லுவாங்க முடிஞ்சு போச்சுன்னு. ஆனா உன் இருதயத்திற்குள்ள இனிதான் ஆரம்பம் நீ சொல்லிப்பாரு, இதுக்கு மேல தான் நீ பெரிய காரியத்தை பார்க்கும்படிக்கு தெய்வம் செய்வாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய எண்ணம் அப்படி இருக்கணுங்க. பாசிட்டிவ் திங்ஸ். நெகட்டிவா யோசிக்காதுங்க. பாசிட்டிவ் திங்ஸா யோசிங்க. எதை குறிச்சும் பயப்படாத. தெய்வம் இருக்கிற வரைக்கும் நீ எதை குறிச்சும் பயப்படாத. தெய்வம் கூட இருக்கிற வரைக்கும் எதை குறிச்சும் பயப்படாத. ஏன்னா வேதமே அப்படித்தான் சொல்லுகிறது, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று தான் கர்த்தர் சொல்ற. அப்படின்னா நீ எந்த காரியத்தை குறித்து யோசிக்காம பயப்படாம நீ தைரியமா எல்லாவற்றையுமே ஆண்டவரை முன்னிறுத்தி செஞ்சு பாருங்க. உன் வாழ்க்கையில நீ உயர்வை தவிர தோல்வியை பார்க்கவே மாட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். வாசிங்க. அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் அவனுடைய முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இவனை கட்டவிழ்த்து விடுங்க. பார்க்கறவங்க எல்லாம் ஆணு பார்க்கறாங்க, வாயடிச்சு போய் நின்னுட்டாங்க. இது எப்படி இப்படிப்பட்ட அதிசயத்தை நாங்க இதுவரைக்கும் பார்த்தது இல்லைன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்றாங்க, ஆச்சரியமா பார்க்கறாங்க. யாரை பார்க்கறாங்க? ஒரு பக்கம் இயேசுவை பார்க்கறாங்க, ஒரு பக்கம் எழுந்து வந்த அந்த மரித்தவனை பார்க்கறாங்க. இது உண்மைதானா? இவனையா இவர் எழுப்பினாரு? அப்ப இவர் எவ்வளவு பெரிய தெய்வமா இருக்கிறாரு. ரெண்டு பேரும் ஆச்சரியமா பார்க்கறாங்க. வாசிங்க 45வது வசனம். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பார்த்த உடனே விசுவாசம் வந்துருச்சு. ஆஹா, இவர்தான் தெய்வம். அப்போ இவரை தேடி போனால் நிச்சயம் நமக்கு ஒரு அற்புதம் உண்டு. இவரை தேடி போனால் நிச்சயம் நமக்கு ஒரு அதிசயம் உண்டு. அவர் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஆனால் உன் வாழ்க்கையில் அற்புதமே இது வரைக்கும் நடந்திருக்காது, நடக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருக்காது. ஆனால் உன் இருதயத்தின் எண்ணம் என்ன சொல்லுகிறது? என் வாழ்க்கையில் நிச்சயம் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த நம்பிக்கையோடு கூட நீ சொல்லிக்கிட்டே போகிறியா? நீ போகும் பொழுதே உன் வீட்டில் அற்புதம் நடக்கும். உன் வீட்டில் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு காரியத்தையுமே அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் தெரிஞ்சுக்க. நீ என்ன சொல்லுகிறியோ அப்படியே செய்வார். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எங்க போறாரு? எருசலேமுக்கு போகிறார். இயேசு எங்க போறாரு? எருசலேமுக்கு போகிறார். வாசிங்க தொடர்ந்து. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. ஆட்டு வாசல் அருகே ஒரு குளம் இருக்குது. அப்படின்னா பெதஸ்தா என்ற ஒரு குளம் அந்த இடத்துல இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு போகிற வழியில ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தை பார்க்கிறார்.
அதற்கு பேரு பெதஸ்தா என்றதான ஒரு குளம். ஏன் அந்த குளம்? வாசிங்க. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. 3வது வசனம். அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள், முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து எங்க படுத்திருக்கிறாங்க? அந்த பெதஸ்தா குளத்துக்கு பக்கத்துல படுத்திருக்கிறாங்க. எதுக்கு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க? வாசிங்க 4வது வசனம். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு அந்த தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணி கலங்கும் பொழுது எந்த வியாதிஸ்தம் முதல்ல இறங்குறானோ, அவன் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா கடந்தாலும் சரி, அவங்க குருடனா இருந்தாலும் சரி, அவன் சப்பானியா இருந்தாலும் சரி, அவன் முடவனா இருந்தாலும் சரி, அவன் படுத்த படுக்கையில இருந்தாலும் சரி, அவன் குஷ்டரோகியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனா இருந்தாலும் அந்த தண்ணி கலக்கும் போது முதல்ல தம்முன்னு யாரு குதிக்கிறாங்களோ அவங்களுக்கு சுகமாயிடும். அதனால என்ன பண்ணுவாங்க? அந்த குளத்து சுத்திலும் எத்தனை பேர் படுத்துருக்காங்க? எல்லாம் வியாதிசன் அந்த குளை சுத்திலும் படுத்துக்கிட்டே இருக்கிறான். அதே இடத்துல இன்னொரு வியாதிஸ்தவத்தை படுத்திருக்கிறான். 5வது வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எத்தனை வருஷம்? 38 வருஷம். இயேசுவுக்கே வயசு பார்த்தீங்கன்னா 30 தான் ஆகுது. 38 வருஷம் அப்படின்னா இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் என்ன பண்றான்? வியாதியில கிடக்குறான். 38 வருஷம் அந்த வியாதிப்பட்டவன் எங்க இருக்கிறான்? வாசிங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து. அப்படின்னா அங்க இருக்கிற எல்லாரையும் காட்டில இவன் தான் பழைய வியாதிஸ்தன். ரொம்ப நாளா படுத்து இருக்கிறான். படுத்த படுக்கையில இருக்கிறான். எல்லாமே அங்க அவனுக்கு தான். அவனைத்தான் இயேசு பார்க்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் உங்களை பார்த்தா தான் நீங்க ஆண்டவரை தேடியே வருவீங்க. ஆண்டவர் உங்களை பார்க்கலன்னா நீங்க ஆண்டவர் தேடி வர முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துருக்கிறாருன்னு அர்த்தம். அதனாலதான் தேடி வந்திருக்கிறீங்க. அதனாலதான் கர்த்தர் உங்க கூட என்ன பண்றார்? பேசுகிறார். அப்ப வேதம் சொல்லுகிறது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். யாருங்க கேட்பா? அவர் போய் கேட்கிறாரு. படுத்த படுக்கையில இருக்கிற அவன் பக்கத்துல போய் நிக்கிறார். எப்பா சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புறியா? அப்படின்னா என்ன? நீ சுகமாகணும்னு நினைக்கிறியாப்பா? நீ சுகமாகணும்னு நினைக்கிறியா என்று அவனை கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன பதில் கொடுத்தான் தெரியுமா? 7வது வசனம். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அப்படின்னா அவன் எண்ணம் எல்லாம் எங்க இருக்குது? குளத்து மேல இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய எண்ணம் அப்படித்தான் இருக்கு. எதை தேடணுமோ அதை தேடாம, எதை தேடக்கூடாதோ அது மேலேயே நம்பிக்கை. இவங்களை பார்த்தா எனக்கு அற்புதம் நடக்கும், இவங்களை பார்த்தா எனக்கு அற்புதம் நடக்கும், இவங்க கிட்ட போனா எனக்கு அற்புதம் நடக்கும், இவங்க கிட்ட போனா எனக்கு அற்புதம் நடக்கும். இதை நான் கொஞ்சம் அப்படி வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எதையோ மேல ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அல்லது யாரோ ஒரு நபர் மேல என்ன நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆனா இவருடைய நம்பிக்கை என்ன? அந்த குளத்தின் மேல. அதுல கொண்டு போய் விட்டுட்டா நான் சுகமாயிடுவேன். கேட்கறது யாருன்னு அவனுக்கு என்னன்னு தெரியல. நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்ட உடனே அவன் என்ன நினைச்சிட்டான்? இவர் என்னை கூட்டிக்கிட்டு போய் குளத்துல விடுவாரு போல இருக்குது, அதுக்கு தான் உதவி செய்ய கேட்கிறாரு போல இருக்குன்னு சொன்ன உடனே என்ன பண்றான்? உடனே ஓன்னு கதறுகிறான், ஆண்டவரே என்னை குளத்துல கூட்டு போய் விடுறதுக்கு எனக்கு யாருமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உதவியற்றவன். அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அனாதைய போல தனியா தள்ளப்பட்டவன்.
அவன் பக்கத்துல கூட யாருமே போகல. அவனுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி தட்டி கொடுக்க கூட யாருமே இல்லை. அவன் வேதனைப்படும் பொழுது, அவன் வேதனை வழியில துடிக்கும் பொழுது அதை தூரமா நின்று பார்த்தவங்க தான் நிறைய பேர் தவிர, அவன் கஷ்டப்படும் போது அவனை தட்டி கொடுத்து அவனுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. படுத்த படுக்கையில இருக்கிறான். இயேசு பார்க்கிறாரு. இயேசு பார்க்கிறாரு. அவன் கிட்ட போய் சொல்றாரு, எப்பா சுகமாக விரும்புறியா? ஆமா, சுகமாகணும். என்னை கூட்டிட்டு போய் தண்ணியில் விட்டுருங்களே, என்னை கூட்டிட்டு போய் தண்ணியில் விட்டுடுங்களே. வாசிங்க தொடர்ந்து. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அப்படின்னா என்ன விடவே மாட்டேன்றாங்களே. அவனுக்கு உதவி செய்ய யாருமே வரலன்னு அர்த்தம். அதான் அவன் கூட யாருமே இல்லை. அப்படின்னா அவன் தனி மரமாய் நிற்கிறான், தனித்தவனாய் படுத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் பக்கத்துல கூட யாருமே போகல. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வெகு காலமாய் வியாதிப்பட்டிருந்த 38 வருஷம் 38 வருஷமா அந்த குளத்துக்கு பக்கத்திலேயே படுத்துக்கிட்டு இருக்கிறான். அதுல குதிச்சிடலாம், அதுல குதிச்சிடலாம், அதுல குதிச்சிடலாம், அதுல குதிச்சிடலாம். ஆனா ஒரு நாள் கூட குதிக்க முடியல. உருண்டி போகிறதுக்குள்ள வேற யாராவது உள்ள குதிச்சிடுறாங்க. இவனுக்கு அற்புதமா நடக்கல. அவன் எத்தனை வாட்டி அழுது இருப்பான், அவன் எத்தனை வாட்டி கதறி இருப்பான். மற்றவன் சுகமாகி வெளியே வரும்பொழுது அதை பார்க்கும் போதெல்லாம் அவன் இருதயம் எவ்வளவு துடிச்சிருக்கும். ஐயோ, நான் குதிச்சிருந்தா நான் வெளியே சுகமாய் வந்திருப்பேனே, நான் குதிச்சு நான் சுகமாய் வந்திருப்பேனே. இன்னைக்கு நிறைய நேரத்தில் அப்படித்தானே உங்க இருதயத்தில் என்ன ஓடுது. மற்றவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் போது, உன் வாழ்க்கை கஷ்டத்தில் போகும்பொழுது அவங்கள பார்க்கும் போதெல்லாம் உன் இருதயத்தில் ஓடுகிற எண்ணம் என்ன? அவன் நல்லா இருக்கிறானே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? அவன் நல்லா இருக்கிறானே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? உன் கூட இருக்கிறவங்க, உன் கூட பிறந்தவங்க, உன் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் உன் வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வரும். அதை பார்க்கும் போதெல்லாம் மற்றவங்க உன்னை பார்த்து சிரிக்கிறவர்களும் உண்டு, சில நேரத்தில் உன்னை பார்த்து கேலி செய்கிறவர்களும் உண்டு, சில நேரங்களில் அதை பார்த்து நீ அழுது கொண்டிருந்த நாளும் உண்டு. என் வாழ்க்கை இவ்வளவுதானா? என் வாழ்க்கை இவ்வளவுதானா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே. நான் படுத்த படுக்கையில இருக்கிறேனே, என்னை எழுந்திருக்க பண்ண யாருமே இல்லையே. அவன் எவ்வளவு நாள் கதறி இருப்பான், அழுது இருப்பான். அவன் இருதயத்தை பார்க்கிறார் தெய்வம். அவன் கிட்ட வர்றாரு. சொர்க்கமாக வேண்டும் விரும்புறியா? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புறியா? என்னை தூக்கிட்டு போக்கு யாருமே இல்லையே. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றார்? 8வது வசனம். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு. என்ன எழுந்திரு? எழுந்திரு. கெடா, போதும், படுத்ததெல்லாம் போதும், எழுந்திரு. படுத்ததெல்லாம் போதும், எழுந்திரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாள்ல இருந்து உன் வாழ்க்கையை கர்த்தர் எழுந்திருக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. படுத்திருந்த உன் வாழ்க்கையை கர்த்தர் எழுப்ப போகிற நாட்களுக்குள்ள நீ வந்து விட்டாய். அதைத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது. எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. யாரை பார்த்து? 38 வருஷம் வியாதி உள்ளவனை பார்த்து. யாரை பார்த்து? நம்பிக்கையே இல்லாதவனை பார்த்து. யாரை பார்த்து? அந்த குளத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவனை பார்த்து சொல்றாரு, எழுந்திரு. போதும், படுத்ததெல்லாம் போதும், எழுந்திரு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். வாசிப்போ. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வார்த்தையில வல்லமை உண்டு. அவர் வார்த்தையில வல்லமை உண்டு. நீ எந்த அளவுக்கு இயேசுவை நம்புற, என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட நீ எப்பொழுதுமே அதை சொல்லிக்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தே தீரும். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள். எதை பிரியப்படுகிறவங்க? நீ மரணத்தை விரும்பினா மரணத்தை நீ புசிப்ப, நீ ஜீவனை விரும்பினா நீ ஜீவனை புசிப்ப, நீ நன்மையை விரும்பினா நீ நன்மையை புசிப்ப,
நீ தீமையை விரும்பினா நீ தீமையை புசிப்ப. எப்போதுமே அவவிசுவாசமாகவே, அதாவது நெகட்டிவாகவே பேசிக்கிட்டே இருந்தேன்னா உன் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். நீ எப்பொழுதுமே விசுவாசத்தோடு கூட பாசிட்டிவாக நீ பேசிட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையை தெய்வம் தூக்கி உயரத்தில் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உண்டு. அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பாங்க. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எதை புசிக்கணும்னு விரும்புகிறீங்க? நன்மை வேணுமா? அப்போ உங்கள் வார்த்தை எப்படி இருக்கணும்? நல்லா, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது வரைக்கும் உன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்காது. ஆனால் உன் இருதயத்தில் என்ன எண்ணம் ஓடணும்? நான் நல்லா இருப்பேன். என்னை ஆண்டவர் நல்லா வச்சிருப்பாருங்க, என்னை நல்லா வச்சிருப்பாரு, என்னை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பார், ஆசீர்வாதமாக வைப்பார். நீ சொல்லிக்கிட்டே இரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக வச்சிருவார். உன் வாயின் வார்த்தையின்படி தான் உன் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ உன் இருதயத்திற்குள்ள நீ எதையில் நிரப்பி வச்சிருக்கிறியோ அப்படியே பேசி பாருங்க, அப்படியே பேசி பழகி பாருங்க. உங்கள் வார்த்தையிலும் அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஏன்னா நமக்கு அதிகாரத்தை கொடுத்தவர் தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அந்த வார்த்தையை பெற்றுக்கங்க, அந்த வார்த்தையின்படி நடங்க, செயல்படுங்க. கர்த்தர் அற்புதமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.